வாங்க குடியாத்த மக்களே, நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய இளைஞர் அணி சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழா ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மரக்கன்றுகள் நடுறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அவங்க மரத்தையும் நட்டு அதை பராமரிச்சும் வந்துட்டு இருக்காங்க. வாங்க இது குறித்து நம்ம இளைஞர் அணி நண்பர்கள் கிட்ட கேட்போம். குடியாத்த மக்களுக்கு வணக்கம். என் பெயர் விஜய் வரதராஜ், குடியாத்தம் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர். எங்களோட மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க மற்றும் எங்களோட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு பாரத் அவர்களின் வழிநடத்துதலுடன் நமது வெற்றி கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ஆனந்தையா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 108 மரக்கன்றுகளை ஒன்றிய இளைஞரணி சார்பில் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கழக தோழர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் திருமதி உஷாரணி கலைச்செல்வம் அவர்களுக்கும், ஒன்றிய தலைமை திரு கலைச்செல்வம் அவர்களுக்கும் ஒன்றிய இளைஞரணி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அடுத்த கட்ட நற்பணி குறித்து எங்களது ஒன்றிய இளைஞரணி இணை அமைப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். நமது ஒன்றிய இளைஞரணி சார்பில் அடுத்த கட்டமாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 1052 மரக்கன்று நடும் விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து கழக தோழர்களுக்கும், நகர இளைஞரணி அமைப்பாளர் திரு நரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய இளைஞரணி இணை அமைப்பாளர்கள் திரு அஜய்குமார், திரு சரத்குமார், திரு பிரபாகரன், திருஞானம், திரு சந்திரசேகர் மற்றும் இளைஞர் அணி தோழர்கள் அனைவருக்கும் ஒன்றிய இளைஞரணி சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தங்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வேண்டுமென்றால் எங்களை அணுகவும். மேலும் இளைஞர் அணியின் இந்த நற்பணி செயல்கள் மேலும் சிறக்க எங்களது யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க.